தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். இந்த மாலை வேளையில், இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் சிறந்த வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். சிறந்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, உயர்தரமான வாழ்க்கை, வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம இதன் அடிப்படையில் தான் செவ்வாய்க்கிழமை செய்தியை பார்த்துட்டு வருகிறோம். அதில் போன வாரம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை வலியுறுத்தினேன். நான் சிறந்த வாழ்க்கை வாழணும்னா, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா, ஒரு உயர்தரமான வாழ்க்கை வாழணும்னா, நான் என்னுடைய மனது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தினேன் போன வாரம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஏன்னா இங்கே சொல்கிறாரு இல்லையா, வேதம் சொல்லுது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒரு பெரிய மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் செல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனது புதிதாகும் போது, அதாவது உங்களுடைய மனது மாற்றப்படும் போது தான் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நமக்கு நானே நினைப்பேன் சில நேரங்களில், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிப்பேன் இல்லையா? ஏன்னா வாழ்க்கை சில நேரம் பிடிக்க மாட்டேங்குது, விரும்புகிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பி அதுல பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும் கொண்டுடு. அப்போ என்னுடைய மனது மாறும்போது தான் என்னுடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை என்பது தானாக மாறுவது கிடையாது, மனது நியமிக்குது. என் வாழ்க்கையை மாற்றணுமா மாற்றக்கூட மனது என்ன பண்ணுது, நியமிக்கிறது. இப்போ நம்முடைய சரீரத்தில் இல்லையா, நம்ம ஒரு மனுஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரீரம் சொல்ல ஒரு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். அப்போ சரீரத்தை பற்றி தெரியுது, ஆவியை பற்றி கூட நமக்கு இப்போலாம் கொஞ்சம் புரியுது. ஆனால் மனது என்பதை புரிந்து கொள்ளவே முடியல. ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, மனம் ஒரு குரங்கு, அது ஒன்றும் அதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே மனதை மாற்றக்கூடிய, மனதை புதிதாக்கக்கூடிய காரியத்தை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆவியானவர் சத்தியத்தை எனக்கு விளங்க வச்சு அதன் மூலமாக என் மனது மாற்றப்படும் போது என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். அப்போ வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொள்ளணும். எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தான் அதை மாற்றவே முடியும். அப்போ மனதை மாற்றும் போது வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறணும்னா மனதை மாற்றிக்கொள்ளணும். இப்படி சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம் பாருங்க, என்னுடைய மனதை நான் எப்படி சரிப்படுத்துவது, என்னுடைய மனதை எப்படி நான் சீர்படுத்துவது, என்னுடைய மனதை எப்படி சரிப்படுத்தி சீர்படுத்தி ஒரு வெற்றியின் பாதையில் நடத்துவதுன்னா, அதற்கேற்ற தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்க தான் நான் மேன்மையான வாழ்வுக்குள்ளார, உயர்வான வாழ்வுக்குள்ளார நான் போகவே முடியும். இப்போ சிறந்த வாழ்க்கை வாழணும் கர்த்தர் விரும்புகிறாரு. அதுக்காக நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. என்ன ஒன்று சொல்றாரு பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தம் வேஷம் அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய மனதில் நீங்கள் வாழாதீங்க, தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அறிந்தவர்களா வாழுங்கன்னு சொல்றாரு. அப்போ இங்கே சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் 1, பிரியமும் 2, பரிபூர்ணமான சித்தம். அப்ப அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நான் என் மனதில் நான் புதிதாக்கப்படும் போது, கர்த்தருடைய சித்தம் என்ன, நான் நல்லா இருப்பது இல்லையா? வேதம் சொல்லுது, எல்லாம் ரட்சிக்கப்படவும் சித்தமுள்ளவராய். அப்போ அப்படி சித்தம் என்ன, எல்லாம் நல்லா இருக்கணும்னு. அப்போ சித்தம் என்ன, நான் எல்லாரும் நான் சுகமா இருக்கணும்னு. அப்படி சித்தம் என்ன, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆனால் ஏன் ஆரோக்கியமா இருக்க முடியல, ஏன் நல்லா இருக்க முடியல அப்படின்னா, என் மனது அப்படி ஒரு நன்மையான நல்ல வார்த்தைகளை நிரம்பி இருக்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நான் வெற்றியா வாழ்வதற்கும் கர்த்தர் என் மனதை தான் பயன்படுத்துறாரு. அதே போல பிசாசு என்னை தோல்வியில கொண்டு போவதற்கும் என் மனதை தான் பயன்படுத்துறான். அவன் வேற எதையும் பயன்படுத்தவே மாட்டான். அப்ப என் மனதை பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசின் வார்த்தையின்படி நான் வாழ ஆரம்பிக்கிறேனா, இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் வழியில நான் செல்றேனா? அப்ப பாருங்க, பிசாசும் மனதான் பயன்படுத்துறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு மனதுல தேவையில்லாத காரியங்கள், அற்ப காரியங்கள், அற்ப சந்தோஷத்தை நமக்குள்ளார விதைச்சிட்டான்னா, அந்த மனது என்ன சொல்றது அதை நம்ம செய்யவே ஆரம்பிப்போம். நிறைய பேர் பாவத்தை செய்யும் போது நினைக்கிறாங்க, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கை செய்யக்கூடாதுன்னு நினைக்குது, ஆனால் செஞ்சிருது. ஆனால் அந்த கை தாங்க பிரச்சனை, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செஞ்சிடறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எங்கேருந்து வருகிறதுன்னா, அது மனதிலேருந்து என்ன பண்ணுது, அது
அப்ப மனதுல பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை போட்டுறான். அப்படி போட்டுதால அவன் அவன் அந்த அந்த காரியத்தை போட்டுட்டு அவன் போயிடுறான். ஆனா நான் இந்த செயலை என்ன பண்றேன்? செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இல்ல, எப்பயுமே அந்த ஆதியிலிருந்து இன்னை வரைக்கும் பிசாசு மனிதனுடைய மனதை பயன்படுத்தி தான் பிரச்சனை என்ன பண்றான்? ஏற்படுத்துகிறான். அன்னைக்கும் ஆதாம் ஏவால எதை தான் கெடுத்தான் அவன்? தேவன் சொன்ன வார்த்தையே அவங்க மனதில் வச்சு சிந்தித்து வாழும்படியே தேவன் விரும்பினார். ஆனா அதை தான் அவன் பிரேக் பண்ணி இல்லைன்னு அவங்களுடைய மனதை மாத்திட்டான். என்ன பண்ணிட்டான்? மனதை மாத்திட்டான். அதுதான் இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அவன் மனதை இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளார நம்மளை உட்புகுத்தி அந்த உலகத்துடைய காரியத்துல செல்ல வச்சிருவான். அப்படி செல்ல ஆரம்பிச்சுட்டாவே கிறிஸ்துக்குள்ளார தான் இருப்பாங்க. ஆனா உலகத்துக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஆனா உலகத்து காரியத்தை என்ன பண்ணுவாங்க? செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க சபைக்கு போனா சரியாயிடுன்னு. பிசாசால தான் பாருங்க, அப்படிப்பட்டவரை சபைக்கு வர்றதுக்கு தடை பண்ணவே மாட்டான். ஏன் தடை பண்ண மாட்டான்? அவன் போயும் ஒரு புண்ணியமும் இல்லை, அவன் மாட்டி வரலாம், கேட்டுட்டு போகலாம். ஏன்னா அவன் மனதை மாற்றிக்கவே மாட்டான்னு பிசாசு நல்லா. ஏன்னா அவனுக்கு பிசாசு நினச்சிட்டு இருப்பான், நான் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவான், கேட்பான். அதனால இவன் சபைக்கு போயிட்டு கூட என்ன பண்ணிட்டோம் வரட்டும். அப்போ நிறைய பேர் சபைக்கு வந்துட்டு போகிறாங்களே தவிர அவங்க மனதை எண்ணத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க மாற்றிக்கொள்ளவே இல்லை. மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும்போது அவங்க வாழ்க்கை மாற்றப்படாது. அப்போ வாழ்க்கை மாற்றப்படணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை மனதில் வச்சு அதை தியானிச்சு அதை எண்ணி அதையே நம்பி அதையே சார்ந்து வாழும்போது தான் நாம் பாக்கியவன்களா நம்ம மாற்றப்பட முடியும். ஆமென். அப்ப சபைக்கு வந்துட்டும், போன வாரம் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டும் சத்தியத்தை கேட்காம என்ன பண்ணலாம்? அவங்க போகலாம். இன்னும் போகும்போதே சொல்லுவாங்க, இது எனக்காக சொல்ல உனக்காக சொன்னாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லிட்டு போவாங்க. ஆனால் சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சத்தியம் எனக்காக தான் சொல்லப்பட்டதுன்னு என்னைக்கு அவர்கள் தனக்கொன்று எடுத்துக்கொள்கிறார்களோ அப்பதான் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும்? ஏற்படும். ஆமென் சொல்லலாமா? அப்ப மனதை மாற்றக்கூடிய சத்தியங்களை கேட்டு இப்படி மனதை மாற்றிக்கொள்ளும் போது தான் நம்முடைய செயல்கள் மாறும். நம்ம செயல்கள் அடிப்படையில் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா செயல்கள் அடிப்படை நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க நினைக்கலாம், அப்ப கத்த சொல்றாரு நீ கைட்டு செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வாதத்தை கட்டளைன்னு சொல்லி சொல்றாரு, அப்ப நான் செஞ்ச எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இல்லப்பா, செஞ்ச ஆசீர்வாதம் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி மனதை புதுப்பித்து அதை செய்யும் போதுதான் அதுல ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதனால நான் கைட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் உண்டுன்னு என் மனதுக்குள்ள தெரியணும், என் எண்ணத்துக்குள்ளார தெரியணும். அப்படி தெரியும் போது தான் நான் செய்யும் போதே அதை சந்தோஷமா செய்வேன். கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அது நெருக்கமான வேலையாலும் சரி, பிரச்சனை கொடுக்குற வேலையை யார் இல்லையா நம்ம வேலை இடத்துல செய்யும்போது சில பேர் ரொம்ப பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போது அதை எப்படி நான் இன்பமா செய்யறது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் செய்ய சொல்லிருக்கிறார், அதை நான் என்ன பண்றேன்? எனக்கு நான் செய்யறேன். கர்த்தர் எனக்கு வேலை என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் மனதை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரா திருப்பும் போது, கர்த்தருடைய விருப்பத்துக்கு நேரா திருப்பும் போது, என்னுடைய மனது கர்த்தருடைய வார்த்தையில திருப்பப்படும் போது எனக்கு வாழ்வு என்ன பண்ணும்? உண்டாகும். அப்ப பிசாசு என்ன ஒண்ணு வஞ்சிக்கவே முடியாது. ஆனா பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? எடுத்துக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இது 2 காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. பிசாசு வஞ்சிக்கிறத பத்தியும் சொல்றாரு, அதுல நம்ம எப்படி மேல வரணும் அப்படிங்கறது என்ன பண்றாரு அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். வாசிக்கிறேன். 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் நம்ம என்ன பண்ணும்? நம்மளை மாற்றி அமைக்க பார்க்கும். ஆனா அதற்கு நான் இடம் கொடுக்காம கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு நான் புரிந்து அதுல வாழ ஆரம்பிச்சுட்டேன்னா நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை போராடி நான் ஜெயிக்க முடியும். சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளும். அப்ப தேவனுடைய வார்த்தையை நான் தரித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்பி, அதுதான் எனக்கு ஆயுதம். எதை மாற்றுவதற்கு? பிசாசு என்னை வஞ்சிக்காம என்னை வீணடிக்காம இருப்பதற்கு நான் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நான் இருந்தேன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எப்படி வந்து நம்மளை வஞ்சிக்கிறான்? தந்திரமா தான் என்ன பண்றான்? வஞ்சிக்கிறான். தந்திரமா எதில் வஞ்சிக்கிறான்? நம்முடைய மனதில் வஞ்சிக்கிறான். திரும்பவும் சொல்றேன், மனதில் வஞ்சிக்கிறான். அந்த ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சிட்டான், அதே மாதிரிதான் இன்னைக்கு வஞ்சிக்கிறான். அப்ப இன்னைக்கு நான் வஞ்சிக்கப்படாதபடி நான் என்ன பண்ணணும்? தேவன் சொன்ன வார்த்தையில நான் உறுதியை என்ன பண்ணணும்? இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆதாம் ஏவாள்கிட்ட தேவன் முன்னாடியே சொல்லிடுறாரு இல்லைங்களா?
சொன்ன பிறகு அவன் வஞ்சிக்க வரான். வஞ்சிக்க வரும்போது தேவன் சொன்ன வார்த்தையை அவங்க பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆதாமை வஞ்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அப்ப அவங்க வஞ்சிக்கப்படும் போது அவங்க வாழ்வை இழக்கிறாங்க இல்லையா? அற்புதமான ஒரு வாழ்வு இருந்தாங்க, அதை என்ன பண்றாங்க? இழக்கிறாங்க. இன்னைக்கும் இவன் தந்திரமா நம்மகிட்ட என்னதான் பேசுறான்? என் மனதுல வந்து என்னுடைய கஷ்டத்தையும், என்னுடைய பிரச்சனையும், என்னுடைய போராட்டையும், என்னுடைய தோல்வியையும் என்ன பண்றான் என்கிட்ட பேசுறான். ஒண்ணு. ரெண்டாவது, நான் முன்னாடி செய்த பாவத்தையும் என்ன பண்றான் என்கிட்ட அவன் சுட்டி காமிச்சிட்டு என்ன பண்ணுவான் இருப்பான். ஏன்னா என்னை எப்படி வீழ்த்தணுங்கிறது தான் அவன் குறியா இருப்பான். ஆனால் நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நிக்கிறதுல நான் குறியா என்ன பண்ணும் இருக்கணும். அப்படி நிற்கும் போது தான் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியும். அப்ப தந்திரமா என்ன வேற சூழ்ச்சியா கொண்டு போகும்போது என் மனம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நின்னுச்சுன்னா, அந்த மனதின் அந்த வார்த்தையின் மூலமாக என் மனது ஸ்டெடியா இருக்கும்போது நான் எந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதபடி நான் முன்னேறி செல்ல முடியும். ஆமீன் சொல்றது. அப்ப பிசாசு தந்திரமா செய்யும் போது நீங்க நினைக்கணும், இல்ல இவன் தந்திரமா என்ன பண்றான் பேசுறான். இப்ப நம்மகிட்டையும் பாருங்க, சில பேர் பேசுவாங்க பாருங்க. இப்ப நீங்க வரும்போது பேசியிருக்காங்கன்னு தெரியல, நீ எங்க போற, சர்ச்சுக்கா போற அப்படிம்பாங்க கிறிஸ்தவர்களே. ஆமா அப்படின்னா, இன்னைக்கு எதுக்கு நீ போற? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்களா போவோம், நீங்க எதுக்கு ஏன் போற அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நீங்க வரும்போது இல்ல உங்க சபையில நீங்க ஞாயிற்றுக்கிழமை போவீங்க, எங்க சபையில வந்து எப்ப மீட்டிங் வச்சா நான் என்ன பண்ணுவோம் போவோம். ஏன்? நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன், அதுதான் என்ன வாழ வைக்க நம்புறேன்னு சொல்லும்போது நான் எதிர்த்து நிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா வரும்போதே அவன் தந்திரமா என்ன பண்றான் நம்ம கிட்ட, நாங்கெல்லாம் போகிறது இல்ல, நீங்க என்ன போய் என்ன பண்ண போறீங்க, நீ தான் போயிருக்கிற, உன் வாழ்க்கை என்னதான் உனக்கு மாறி இருக்கு, அதனால உனக்கு என்னதான் பலன் என்ன பண்ணுவோம், தந்திரமா என்ன பண்ணுவான் பேசுவான் இல்லையா? அப்ப பேசும்போது நம்ம என்ன பண்றோம், ஒருவேளை ஷேக் ஆயிடுவோம், ஆனா கொஞ்சம் பிடிச்சி வந்துருவோம். ஆனா தொடர்ந்து பிடிச்சி வரமா? தொடர்ந்து பிடிச்சி வர மாட்டோம். என்னைக்காவது ஏதாவது நமக்கு ஒரு நெருக்கமோ பிரச்சனை வருது என்ன பண்றோம், விட்டுறோம். ஆனா என்னைக்கு உங்களுக்குள்ளார நெருக்கமும் பிரச்சனையும் அதிகமா வருகிறதோ அப்பதான் அதிகமா நம்ம என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார வருவதற்கு நம்ம முற்படணும். அப்ப முற்படும் போதெல்லாம் நான் பிசாசின் தந்திரங்களுக்கு என்ன பண்றேன், நான் எதிர்த்து நிக்கிறேன். எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க 12ஆம் வசனத்துல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தரங்களும் அதிகாரத்தோடும். அப்ப நான் மாம்சத்துல என்ன வீழ்த்தல, என்ன புரியுதுங்களா? எதில் வீழ்த்துறான்? என் மனதில் வீழ்த்துறான். என் மனதை வீழ்த்தும் போது நான் மாம்சத்துல வீழ்த்தப்படுகிறேன். நாம மாம்சத்துல வீழ்த்தப்படுறதை பத்தி தான் பெருசா யோசிக்கிறோமே தவிர மனதை பத்தி பெருசா யோசிக்கிறதே இல்ல. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், என்னை எதுல அவன் வீழ்த்துறான், என்னுடைய மனதில வீழ்த்தப்படுறேன். என் மனது சொல்றது தான் என் கை செய்யுது. என் கை செய்யறதால மனது செயல்படல, என் மனது செயல்படுது, அதன் மூலமாக செயல்கள் என்ன பண்ணுது. அப்ப இங்க சொல்றாரு, சொல்லும்போது பிசாசு எதுல தான் வஞ்சிப்பான், உன்னை மனதின் இடத்துல வஞ்சிப்பான். ஆனா நீ அதுல செடியா இருந்துட்டனா அந்த போராட்டத்தை நீ ஜெயிக்கவே முடியும். இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க 13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு முடியல, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பா இருக்கணுங்கிறத பத்தி என்ன பண்ணுதீங்க சொல்லுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பாதுகாப்போல இருக்கணும்னா என் மனது எண்ணங்கள் இப்படிப்பட்ட அந்த சத்தியத்தால என்ன பண்ணிருக்கோம்னா நிறைஞ்சிருக்கணும். நிறைஞ்சிருக்கும் போதுதான் நான் பாதுகாக்கப்பட முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், பிசாசு வந்து என்னுடைய அதாவது நான் பாவத்துல விழ வச்சுட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் பாவத்துல விழுவதுக்கு காரணமா என் மனதுல என்ன பண்றான், காரியத்தை விதைய என்ன பண்றான் போட்டுடுறான். அவன் சொல்றபடிலாம் நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். செய்ய ஆரம்பிக்கும் போது நான் திராணி உள்ளவர்கள் இல்லாம திராணி அற்றவர்களா மாறிடுறோம். ஆனா திராணி உள்ளவர்களா சகலத்தையும் செய்ய முடியும், நிக்க முடியுமா? நிக்க முடியும் பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது. அப்ப அதற்கேற்ற சத்தியத்தை நான் கேட்கணும், அதற்கேற்ற சத்திய வார்த்தையில கேட்டு அதுல நான் செயல்பட ஆரம்பிக்க. அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நீங்க தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கிறீங்களா, சத்தியத்தை பேசிட்டே இருக்கிறீங்களா, சத்தியத்துக்குரிய காரியத்தை செயல்பட்டு கொண்டே இருக்கீங்கன்னா நீங்க அந்த போராட்டத்தில் என்ன பண்றோம், அப்ப வரக்கூடிய எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். அப்ப நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தையில் நிறுத்தும் போது, கர்த்தருக்குள்ளார நிறுத்தும் போது மாத்திரம் தான் நாம் ஜெயிக்க முடியும். 2 பேரை போன வாரம் சொன்னேன், கிதியோனை பத்தி சொன்னேன், தாவீதை பத்தி சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? கிதியோனை பத்தி பார்க்கும்போது பார்த்தோன்னா, கிதியோனை எப்படி ஆண்டவர் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி கிதியோனை ஒரு பயங்கரமா காமிப்பாரு. ஆனா அவன் பயந்துகிட்டு இருப்பான், அவன் சூழ்நிலை மோசமா இருக்கும். இங்க தாவீதை வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமா காமிக்கவே
இல்ல. இப்ப கிதியோனை பயங்கரமா காமிக்கிறாரு, தாவீத சாதாரணமா என்ட்ரி ஆகுறான் இல்லைங்களா? அப்ப கிதியோனுக்கும் தாவீதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கிதியோன் அவனை உருவாக்குவது ரொம்ப சிரமமா இருந்துச்சு ஆண்டவருக்கு. ஆனா தாவீதை உருவாக்குவது ரொம்ப சிரமம் இல்லவே. ஏன் அப்படின்னா, நீங்க அங்க அந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது அவனை ஆண்டவரை குறித்த, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், ஆண்டவர் என்ன காரியங்கள்லாம் எனக்கு செய்திருக்கிறாருங்கிறத அவன் மனதில் நினைச்சு அதை தியானிச்சு அதை பேசி அதிலே அவன் வளர்ந்துட்டு இருக்கிறான். அப்படி வளர்ந்ததாதான் சவுலுக்கு முன்பாக போய் நிற்கும் போது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு யார் வீழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது தாவீது தானா என்ட்ரி ஆகிறான். அங்க வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் அங்க கிதியோனை சொல்லப்பட்டது போல சொல்லப்படவே இல்லை. கிதியோனை சொல்லும்போது இவன் பயந்துட்டு இருப்பான், இவனை பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இவனை சாதாரணமா இவன் ஆடு மேய்ச்சிட்டு இல்லை சகோதரர்களை விசாரிக்கிறது தான் வந்திருப்பான். ஆனா விசாரிக்க தான் வரான். ஆனால் இவன் தேவனுக்குள்ளாரும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாரும் தேவனை துதிக்கிறதுலையும் இவனுடைய மனது எண்ணங்கள் அசைக்க முடியாத ஒரு காரியத்தில் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அப்ப கிதியோனை உருவாக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஆனால் இவன் சாதாரணமா வந்து நிற்கிறான், அசாதாரணமான காரியத்தை என்ன பண்றான் தாவீது அங்க செய்யறான். ஆனா அந்த கோலியத் பெரிய ஆளா தான் இருந்தான். அப்ப இவங்க ராணுவமே பயந்துச்சு இல்லைங்களா? அவங்க அண்ணனுங்கெல்லாம் எல்லாருமே பயந்தாங்க. 40 நாள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே நிமிஷத்துல இவன் வரான். இவன் வரும்போது இவன் மாத்திரம் பயப்படல. ஏன்னா இவனுக்கு தேவனை பத்தி நல்லா என்ன பண்ணுது. அப்ப இவன் மனது எண்ணங்கள் இவன் எல்லாமே எதுல நிறைஞ்சுன்னா, என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்ன பண்ணுச்சு. அப்ப யுத்தம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, அவனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய சவாலா இருந்தா கூட இவன் தேவன் எப்படிப்பட்டவர்னு இவனுக்கு என்ன பண்ணுச்சு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால இவன் ஜெயிச்சான். எதிரி மிக மோசமான ஆளு இல்லைங்களா? அங்கேயாவது பார்த்தனா கிதியோனுக்கு பார்க்கும்போது அப்பப்பதான் வருவாங்க. ஆனா இவன் லிட்டரலா ஒரு எதிரி எகுத்தால என்ன பண்றான் நிக்கிறான். எகுத்தால நிக்கிற ஒரு எதிரியை எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னா, இவனுடைய தாவீதுடைய மனதுக்குள்ளார என் தேவன் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுச்சு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என் மனதில் என் தேவன் எப்படிப்பட்டவர் நான் எந்த அளவுக்கு நான் நிறுத்துகிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி பெறவே முடியும். அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறணும்னு தேவன் விரும்புறாரு. தேவன் விரும்புறதால தேவனுடைய சித்தம் என்ன நான் நல்லா இருக்கிறது, தேவனுடைய சித்தம் என்ன நான் பரிபூர்ணமா இருக்கிறது, தேவனுடைய விருப்பம் என்ன நான் நீடித்து நாளா இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ணும், தேவனுடைய வார்த்தைகளை நிரம்ப 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 பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வரும்போது அதை சாதாரணமா மேற்கொண்டு என்ன பண்ணுவேன். ஏன்னா தாவீது ஏற்கனவே அவன் தயாரா என்ன பண்றான், தேவன் எப்படிப்பட்டவன் தெரியுது. அதனாலதான் சவுல் ராஜாட்ட போய் சொல்றான் இல்லையா, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, நான் சிங்கத்தின் வாயை கீழ்ச்சி போட்டேன், கரடையின் வாயை கீழ்ச்சி போட்டேன், அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தரை என்னை தப்புவிக்க போதுமானவரா. ஏன்னா இவன் மனதுக்குள்ளார கத்தரை குறித்து கத்தருடைய அந்த கத்தருடைய காரியங்களை குறித்து இவனுக்கு ரொம்ப மிக பெருசா என்ன பண்ணுது தெரியுது. அதனாலதான் எதிராக இருக்கிற ஆள் பெருசா தெரியவே இல்லை. ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, இவன் பெரிய ஆளா தெரியுது, இவங்க சின்ன ஆளா என்ன பண்ணுது தெரிகிறது. ஒரு பாஸ் சொல்றாரு பாருங்க, சொல்லும்போது சொல்றாரு, அவன் பெரிய ஆளா இருந்தானா, அவன் பெரிய ஆளா இருந்தானா, அதனால இவன் சின்ன ஆளு தான், அவன் பெரிய ஆளு தான், அதனால பெரிய ஆளா இருக்கிறதால அந்த கவனம் எடுத்து அவன் உருவம் பெருசு, அதனால எந்த இடத்துல அடிச்சாலும் அடி அவன் மேல அடி விழுன்னு அடிச்சானா, அவன் மேல என்ன பண்ணுமா. அப்ப ஆனா மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, அவங்க பெரிய ஆளு அப்படின்னு என்ன பண்றான், அவன் பெரியவன்பா, அவனை யாரும் அடிக்க முடியாதுன்னு மற்றவர்கள் யோசிக்கிறாங்க. ஆனா தாவீது யோசிச்ச விதம் வித்தியாசமா இருந்துச்சு. அதனாலதான் அவன் வெற்றி பெற்றான். இன்னைக்கு நீங்களும் நான் வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, முன்னேறணுமா, உயர்தரமான வாழ்க்கையுள்ளார போகணுமா, என் தேவன் எப்படிப்பட்டவருங்கிற எண்ணம் எனக்குள்ளார நிற்கும் போதுதான் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடியுமா. தான் நம்ம இயர் ஆஃப் இன்க்ரீஸ் பத்தி போன வாரம் எடுக்கும்போது சொன்னேன். என் தேவன் எப்படிப்பட்டவருங்கிற எண்ணம் எனக்குள்ளார ஆழமா என்ன பண்ணும், பதியணும். அவர் அப்படிப்பட்டவர் தான். நான் தூக்கத்துல கேட்டா கூட எப்படிதான் இருக்கணும், அவர் எனக்கு அப்படிப்பட்டவர் தான். நான் தான் எப்பயுமே சில நேரங்களில் என்ன கேட்டுட்டு கடைசியா படுக்கிறோமோ அதுதான் நம்ம கனவோ நம்முடைய காரியங்களோ இருக்கும். போன்ல ஏதாவது ஒன்று பார்த்துட்டு படுத்தோம்னா அதை குறித்த காரியங்கள் நமக்கு என்ன பண்ணும் வரும். நான் நான் படுக்கும்போது எப்பயும் ஒரு செய்தியை கேட்டுட்டே படுக்கிறது. ஏன் கேட்டுட்டே படுக்கிறது தெரியுமா, என் மனது நினைவுலாம் அதிலே போய்கிட்டே என்ன பண்ணும் இருக்கு. நான் தூங்கும் போது அதிலே போயிடும். காலையிலே பிள்ளை சொல்லிச்சு வந்து, என்னப்பா 3:30 மணிக்கு யாரோ பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்குது எங்கடான்னு பார்த்தா உங்க ரூமா இருந்துச்சு. பார்க்குற மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு, 3:30 மணி, நீ மாட்டி தூங்கிட்டு இருக்க, ஓடிக்கிட்டு இருக்கேன்னுது. எனக்கு என்னன்னா கடைசியில் அது சத்தம் கேட்டுருச்சுன்னா அந்த வார்த்தையிலே எனக்கு அதுக்குள்ளார என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு காலையில 5-10 பிரேயருக்கு எழுந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா என்ன பண்ணுது, நல்ல வார்த்தைகளை கத்தர் என்ன பண்றாரு
அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிச்சு என் மனதுல ஆழமா வைக்க 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 எனக்கு எப்பெல்லாம் அது தேவையோ அது எனக்கு பயன்பாட்டுக்குள்ள என்ன பண்ணும், வரும். நாம எப்பயுமே இந்த பணத்தின் அடிப்படையிலையும் நம்முடைய வேலையின் அடிப்படையிலையும் நம்முடைய குடும்பத்தின் அடிப்படையிலும் நம்ம நினைவுகள் இருக்குது. ஆனா அதை எடுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை அதற்கு மேலாக கொண்டு போய் என்ன பண்ணும், வைக்கணும். அப்ப தாவீது ஈஸியா வெற்றி பெற்றான். எப்படி வெற்றி பெற்றானா, அவனுக்கு தேவன் எப்படிப்பட்டவருங்கிற எண்ணம் அவனு மனதுக்குள்ளார அவன் ஆழமா பதிஞ்சிருச்சு. எதிரியை பத்தி அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நமக்கு என்னன்னா எதிராக இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது இல்லைங்களா. இந்த தேவைகள் இருக்குது, இதை என்ன பண்ண போறோம், அது இருக்குது, இதை என்ன பண்ணும். ஏன்னா அதுதான் நமக்கு எதிராக என்ன பண்ணுது, இருக்குது. இருக்குதா எதிரா, இருக்குதான் இல்லைங்களா. சில வேளை நானே யோசிச்சுப்பேன், சில தேவைகள் வரும்போது இதை எப்படிதான் செய்ய போற மைக்கேல்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படாவது செய்ய போறேன்னு நினைக்கிட்டு தான் அவன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்பதான் நினைப்பேன், நீ பார்த்துக்கிட்டே இருறா, நான் செய்ய தான் போறேன். ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல இது இப்படிலாம் என்ன வராது. ஏன்னா பயத்துல என்ன பண்ணுவோம், இருப்போம். இது முடியாதுன்னா சத்தம் போடாம என்ன பண்ணுவோம், இருப்போம். ஒரு அளவுக்கு மிஞ்சி போச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சத்தம் போடாம என்ன பண்ணுவோம், இருப்போம். ஏன்னா அது நடக்காதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார என்ன பண்ணும் ஆழமா. ஆனா இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள்ல அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நடக்காதுன்னு யோசிக்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா என் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், என் தேவன் எப்படிப்பட்டார் எனக்கு என் மனதில் நான் நிறுத்திட்டேன்னா அந்த நிறுத்தி வைக்கிற அந்த எண்ணத்தின் மூலமாக ஒரு பெரிய காரியம் கர்த்தர் என்ன பண்ணுவார். அப்ப தாவீது ஈஸியா ஜெயிச்சான். வேணா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அத்தனை பேரு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இவன் கூலா வந்து இவன் பேசுறான் இல்லையா, பேசிட்டு ஒரு கவனம் எடுத்து அடிக்கிறான், ஒரே கல்லுல என்ன பண்றான், எதிரி வீழ்றான். எப்படி வீழ்த்தப்பட்டான் நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் கர்த்தரை குறித்த எண்ணத்துல மனதுல ஆழமா தெரிஞ்சிச்சு, அதனால அவன் வீழ்த்தப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் வீழ்த்த முடியுமா, வீழ்த்த முடியும். ஆனா கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிற எண்ணம் எனக்குள்ளார் எந்த அளவுக்கு என் மனதில் ஆழமா பதியுதோ அப்போதான் நான் ஜெயிக்கவே முடியும். அதான் பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் வந்து நாமங்களை சொன்னார். காலையில் சொன்ன இல்லையா, யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம் அப்படின்னு வந்தது இல்லையா. இப்ப ஒவ்வொரு நாமத்துக்கு ஒவ்வொரு வேலை நடந்துச்சு. ஆனா இப்ப இயேசு நாமத்தை கொடுத்துட்டாரு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நாம நினைக்கிறது இந்த உலகத்துல எல்லா நாமத்துக்கும் மேலான, நாமளே சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு நோய்க்கு ஒரு நாமம் இருக்குது இல்லையா. அந்த நாமத்துக்கு மேலான இயேசு நாமம் இருக்குது. அந்த நாமத்துல அந்த நோயை பேசுனா அது போயிடுது அப்படின்னு யோசிச்சோம் இல்லைங்களா. ஆண்டவர் இன்னும் குறிப்பிடுறாரு, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம்னா அந்த பழைய ஏற்பாடு காலத்துல என்னென்ன நாமத்துல நான் வெளிப்பட்டேன் இல்லையாப்பா, அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இப்ப இயேசு கொடுத்துட்டேன். நீ இப்ப யெகோவா ஈரேன்னு கூப்பிட வேணாம், யெகோவா ஷாலோம்னு சொல்ல வேணாம், எல்லாமா இவர் என்ன பண்றாரு. அதனால சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். அப்படின்னா என்ன, நான் தான்ப்பா யெகோவா ஷாலோம். அவரு சமாதானமா இப்ப என்கிட்ட இருக்கிறாரு, நான் தான் இப்ப சமாதானம். இப்ப இயேசு உன்னோட இருக்கிறாரா, அப்ப எனக்கு என்னதான் உண்டு, எனக்கு சமாதானம் தான் உண்டு. ஆமென். இப்ப அங்க யெகோவா ஈரே இருக்கிறாரு, இப்ப எனக்கு யெகோவா ஈரே இருக்கிறாரா, இருக்கிறாரு. இயேசுன்னு சொன்னா இல்லைங்களே, இங்க சமாதானம் சொல்லுது இல்ல இல்ல, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். அப்ப யெகோவா ஈரே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார் இல்லையா, இன்னைக்கு எனக்கும் யெகோவா ஈரே இயேசுவா வெளிப்படுறாரு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எனக்கு ஒண்ணு இருக்குதுன்னு என் மனதுக்குள்ளார தெரியணும். அப்ப இயேசு நாமத்தை நான் சொல்லும் போதெல்லாம் வெறும் பேய்க்கும் வெறும் நோய்க்கும் இல்ல, என் தேவைக்கும் அதுல இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம நோய்க்கும் பேய்க்கும் மட்டுமே இயேசு நாமத்தை பயன்படுத்திட்டோம், தேவைக்கு பயன்படுத்தவே இல்லை. ஆனா சொல்ற என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா நாம எதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட, நோயை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பேயை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கவே. ஆனா இன்னைக்கு யோசிக்கணும், எனக்கு பலத்தை கொடுப்பாரா, கொடுப்பாரு. அதான் பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன். அப்ப பலனா இயேசு நாமம் எனக்கு இருக்குது. அப்ப பலவீனம் வரும்போது நான் எதை பேசிக்கணும், இயேசுவின் நாமம் எனக்கு பலனா இருக்குது. அப்ப என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னா அந்த நாமம் மூலமாக எனக்கு பலன் வருது. அந்த நாமத்தை நான் பயன்படுத்த அந்த நாமத்தில் இருக்கிற குணமும் தன்மை என்ன பண்ணுது, ஞாபகம் இருக்குதா, காலை சொல்லுது, நாமத்தில் இருக்கிற குணமும் தன்மை என்ன பண்ணுது. அப்ப குணமும் தன்மையும் வெளிப்படுதுன்னா அந்த நாமத்தை நான் பயன்படுத்தி கொண்டே என்ன பண்ணும். அப்ப என் மனதுல ஆழமா ஒண்ணு இருக்கணும், பணமா இருந்தாலும் இயேசு சந்திப்பாரு, பலவீனமா இருந்தாலும் இயேசு எனக்கு பலத்தை கொடுப்பாரு, சுகவீனமா தான் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு. ஏன்னா எல்லா நாமத்துக்கு மேல நாம என்ன பண்றாரு கூட. அப்ப பழைய ஏற்பாடு நடக்காத எல்லா காரியமும் இந்த புதிய ஏற்பாடு காலத்தை என்ன பண்ணும், நடக்கும். அப்ப நான் ஆணித்தரமா ஆழமா என் மனதுல இயேசு குறித்து ஒரு நல்ல படம் என்ன பண்ணும், வரும். நல்ல எண்ணம் எனக்குள்ள என் மனதுல ஆழமா இருக்கணும். இப்ப ஆழமா இருந்துச்சுன்னா அங்க எப்படி தாவீது எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியில கண்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம காண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. அதுதான் வியாதிஸ்தனை பத்தி நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா, பெதெஸ்தா குலத்துல 38 வருஷமா என்ன பண்றான் இருக்கிறான் இல்லைங்களா.
அங்க எந்த நாமம் போயிருக்குது? குணமாக்குற நாமம் போயிருக்குது. குணமாக்குற நாமம் போயிருக்குது இல்லையா? ஆனா அந்த 38 வருஷமா இருக்கிறவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல. அப்ப அவன் மனதுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க 38 வருஷமா? என்னை யாரும் கொண்டு போய் விடுறதுக்கு ஆளு, எந்த நாமமும் அவனுக்கு யூஸ் ஆகல இல்லைங்களா? அதுக்கு முடிய எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? எனக்கு இப்ப நம்ம ஊர் சொல்லணும்னா, ஒரு ஜேக்கப் வந்து என்னை கொண்டு போய் இறக்கி விடுவான்னு பார்த்தேன், இறக்கி விடல. ஒரு பால் வந்தாருன்னா, ஒரு பீட்டர் வந்தாருன்னா என்னை அதில் போய் இறக்குவார்னு நினைச்சேன், இறக்கல அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னை கொண்டு போய் குளத்துல இறக்குறதுக்கு யாருமே இல்லை. இப்ப நம்ம சொல்லும்போது சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் சொல்லி, இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன், இதை எப்படியே செஞ்சிருந்தோம்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னும் அவங்க செய்யவே இல்லை. ஏன்னா கலக்கப்படும் போது அவன் முண்டி போய் ஊந்துடுறான். இப்ப இங்க சபையில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹெல்ப் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கும் தேவைகள் என்ன பண்ணுது? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவைகளை அவங்க சந்திக்க போயிடுவாங்க. அப்ப ஏன் தேவைகளை யார் சந்திக்கிறது? உங்க தேவைகளை யார் சந்திக்கிறது? அப்ப இங்க சொல்றான் பாருங்க, என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்ப அவன் மனது பூரா 38 வருஷமா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், அங்க போய் என்னால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன பண்றான் 38 வருஷமா. ஆனா ஒரு நல்ல காரியம் என்ன செய்யறான்னா, அங்கேயே இருக்கிறான். அங்கே என்ன பண்றான்? இருக்கிறான். நாமளும் சபையில இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா இன்னைக்கு என் மனது என்ன ஆழமா இருக்கணும். ஆனா இங்க அந்த 38 வருஷமா இருக்கிறான். 38 வருஷமா அவன் நோய் போனதோ இல்லையோ, அவன் பிரச்சனை போனதோ இல்லையோ, அவன் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். மனது என்ன பண்ணிருக்கும்? பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளார அந்த பாதிப்பை எப்படி நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அங்க இயேசு நாம என்ன பண்ணுது? அங்க வெளிப்படுது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் முடிவு பண்ணணும். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் வந்து கலக்கவும் சொல்லல, சரிப்பா நான் கலக்குறேன், யாரு விழுதுக்கு இப்படி நான் உன்ன போய் என்ன பண்றேன் அதுல இறக்குறேன்னு சொல்ல, அப்பவே அதுக்கு ரிலீஃபை கொடுக்குறாரு. அப்பவே அதுக்கு விடுதலை என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா விளையங்கணும். என் மனதுல சுகம் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன், நல்வாழ்வு கொடுக்கிற தேவன், ஏராளத்தை கொடுக்கிற தேவன், தாராளத்தை கொடுக்கிற தேவன் யாரு? இந்த இயேசு. அல்லேலூயா. அப்ப என் மனதுக்குள்ளார ஆழமா அது என்ன பண்ணும்? தேவை வந்து என்ன நெருக்கும் போது ஏதோ நினைக்கிறேன் நானு, யார்கிட்டடா கேட்கறதுன்னு நினைக்கிறது இல்லை, யார்கிட்டடா சொல்றதுன்னு நினைக்கிறது இல்லை. நான் எனக்கு அதாவது சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு? எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப பிரச்சனைகள் வருதான்னு சொல்லவே இல்லை, போராட்டம் சொல்ல, வரும்போதெல்லாம் உன் மனது ரெடி ஆயிடணும். மனது என்ன பண்ணும்? ரெடி ஆயிடணும். அப்ப இவன் ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியும், தாவீதுக்கு யோசிச்சே பார்க்கல இப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னு அவன் யோசிக்கவே இல்ல இல்லைங்களா? இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியும் இல்ல. அவன் யுத்தத்துல இருக்கிறவங்கள பார்த்துட்டு சுக செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஆகாரத்தை கொடுத்துட்டு போலாம் தான் அவன் சாதாரண வரான். ஆனா வந்த பிறகுதான் அவனுக்கு என்ன பண்ணுது? விளங்குது. இன்னைக்கு நமக்கு விளங்கணும். விளங்கும். அவன் சொல்றது பாருங்க, அவன் எல்லாரும் அவனை தட்டி கடிச்சு அவனை உதாசீனப்படுத்துவான்னு சொல்றான். நான் ஆண்டவர் இங்க என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் கண்டிப்பா என்ன பண்ணுது? இருக்குது. ஆனா அந்த முகாந்தரத்தை அறிந்து என் மனது எண்ணத்தை மாற்றி கர்த்தருடைய வார்த்தைகளார வாழ்ந்துட்டேன்னா கண்டிப்பா அந்த முகாந்தரத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப தாவீதை கொண்டு வந்திருக்க ஒரு முகாந்தரம் இருக்குதுன்னா, என்ன சபை கொண்டு வந்திருக்க ஒரு முகாந்தரம் இருக்குது. தாவீதை கொண்டு வந்திருக்க ஒரு முகாந்தரம் இருக்குன்னா, என்ன ஊழியத்துக்கு அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது இல்லைங்களா? இப்ப உங்களை ஊழியத்துக்கு அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. அப்ப முகாந்தரம் என்னன்னே தெரியாமலே வாழ்ந்துட்டோம்னா போச்சு. என்ன முகாந்தரம்? நான் சிறந்த வாழ்க்கை வாழணும், நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். சித்தம் அதுதான். முகாந்தரம் என்ன? இவன் ஜெயிக்கணுங்கிறது முகாந்தரம். தாவீது ஜெயிக்கணுங்கிறது முகாந்தரம், அதான் முகாந்தரம். அதனால அந்த முகாந்தரத்தை யோசிக்கிறான், வெற்றி பெற்றுறான். ஆமென் சொல்றது. அப்ப சபைக்கு வந்தது ஒரு முகாந்தரம் உண்டு. சும்மா வரவே அதுதான், யார் வராங்களோ இல்லையா நான் வந்துடுறேன், யார் வராங்களோ நீங்க வந்துடணும். அல்லேலூயா. இவங்க வராங்களோ அவங்க வராங்களோ நான் மட்டும் தானே போறேன், என்னை ஒரு மாதிரியா பாக்குறாங்க, பார்த்தா போறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க தான், ஏன்னா வாழ்ந்துருப்போம் நான் எல்லாத்துலயும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுது. அப்ப யார் என்ன யோசிக்கிறான்ல, நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான். அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் சொல்லுது இல்லையா? போன வாரம் அந்த வசனத்தை வாசிச்சேன். நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப என் மனது எண்ணத்துல தேவனை குறித்து நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதுவெல்லாம் எனக்கு தேவன் செய்து அப்படியே என்னை நிறுத்துவார். எதுவார் ஆமென் சொல்லுது. அப்ப ஞானம் படிக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? அப்ப எனக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு என்ன பண்ணணும்? நம்ம சொல்லக்கூடாது, நான் படிக்கிறேன் ஒண்ணு கூட மனசுல நிக்க மாட்டேங்குது. என் ஜாஸ்மின் என்ன பாரு, நான் படிக்கிறேன் ஒண்ணு கூட நிக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் மனதுல என்னதான் இருக்குது?
படிச்சா நிக்காது அப்படின்னு இருந்துருச்சு. ஆனா இப்ப நினைக்கணும், எனக்கு இயேசு ஞானம் என்ன பண்றாரு, அப்ப நான் எதை படிச்சாலும் நிக்கும். ஏன்? என் மனதுல இயேசு தான் ஞானம் என்ன பண்றாரு, மறந்து போதே, மறக்காது. ஏன்னா ஞானம் மறக்கவே. ஆமென் சொல்லாமா? அப்ப நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னு தேவன் விரும்புகிறார். அதே போல தேவன் நம்மளை அடைய செய்ய போதுமானவராய் இருக்கு. அப்ப நீங்க முடிவு பண்ணும், சிறந்த வாழ்க்கை நான் வாழ்வேன், மேன்மையான வாழ்க்கை நான் வாழ்வேன், உயர்தரமான வாழ்க்கை நான் வாழ்வேன். இன்னும் சொல்லணும்னா தேவரகமான வாழ்க்கை நான் வாழ்வேன். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா நான் வாழ்ந்திருக்க முடியும். இந்த பூமியில எனக்கு எதிராக எது வந்தாலும் எனக்கு அதுல பெரிய வெற்றியை தேவன் எனக்கு ஏற்படுத்தி என்ன பண்ணுவார், இது மனதில் நிறுத்துங்க, எண்ணத்துல நிறுத்துங்க. அதனாலதான் யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன். ஏன்னா உன் மனதுல தேவனை குறித்து என்னவா நீங்க என்ன நிக்கிறீங்களோ அதுதான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால நீங்க முடிவு பண்ண, என் மனதுல என் தேவன் எனக்கு இப்படிப்பட்டவரா இருக்கிறார், எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், எனக்கு பலத்தை கொடுப்பார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், எனக்கு நல்வாழ்வு கொடுப்பார், நான் எதிர்நோக்கி எல்லா சவால்களும் அவன் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்ப சந்திக்கிறவரா இருக்கிறார்னு மனதுல வச்சுட்டேன்னா அதை தான் என்ன பண்ணும், தாவீது அதை தான் பேசுனா. எதாவது பேசுனா தாவீது, எதை மனதில் வச்சானோ அதை தான் பேசுனா. எதிராக இருக்கிறத பத்தி அவன் பேசவே இல்லை. அவன் எம்மாத்திரம் தான் பேசுறான். யார் எம்மாத்திரம்? விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் எம்மாத்திரம். அழகா ஒரு இது ஷார்ட்ஸ் போட்டாங்க பாருங்க, இல்லைங்களா? அவன் கவன் அவனை ஜெயிக்க வைக்கல, அதை கவன் அவனை ஜெயிக்க வச்சது இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய உடன்படிக்கை அவன் இருக்கிறான். அவனுக்கு அவன் அந்த நினைவில் அவன் இருந்திருக்கிறான். நான் எனக்காக கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், அந்த உடன்படிக்கையில நான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப வெற்றி பெறான். யோசிச்சு பாருங்க, மனதுல ஆழமா அவனுக்கு ஊறிடுச்சு. அதனால எதிராக இருக்கிற காரியம் அவனுக்கு பயமும் வரல, அச்சமும் வரல, எதை பத்தி அவனுக்கு பெருசா யோசிக்கவே இல்லை. ஏன்னா போகும்போது ராணுவ உடையில அவன் போகவே, சாதாரண உடையில போய் வெற்றி பெறான். ராணுவ உடையில போனவனாலே வெற்றி பெற முடியாம அவன் பயந்து ஒளிஞ்சு போயிருக்கிறான். இவன் எந்த உடையிலையும் போல, இவன் உடன்படிக்கையின் உடையில போயிட்டு இருக்கிறான். உடன்படிக்கையில் என்ன பண்றான்? அல்லேலூயா. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், மேலான உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் அவனை காட்டிலும் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப மேன்மையான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீர்வேன்னு மனதில் வைக்கணும். அதற்குரிய வார்த்தைகளை கேட்கணும், அதற்குரிய வார்த்தைகளை பேசணும். அப்படி பேசாம எதிராக இருக்கிற காரியம் நம்மளை பயமுறுத்தும், அச்சப்படுத்தும், இல்லைன்னா அச்சப்படுத்தும். ஆனா சின்ன பையன் தான் பாருங்க தாவீது. ஆனா அவன் எதிராக இருக்க காரியத்தை பத்தி அவன் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நீங்க இப்ப சில கார்ட்டூன் படத்தெல்லாம் பார்த்தோம்னா கோலியாத்தை பயங்கரமா காமிக்கும், தாவீதை எப்படி காமிக்கும்? சின்னதா காமிக்கும். அவன் போய் இப்படி சின்னதா நிற்பான், அவன் அங்க நிற்பான். ஆனா இவன் பேசுற பேச்சு மட்டும் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப எப்படி அதெல்லாம் முடியுது? இப்ப பிரச்சனை பெருசுதான், நம்ம எதிர்நோக்கி இருக்க பிரச்சனை பெருசு, சவால் பெருசுதாங்க. ஆனா சவால் பெருசா தேவன் பெருசா? பிரச்சனை பெருசா தேவன் பெருசா? அதுதான். அப்ப தேவன் பெருசுன்னா கண்டிப்பா பெரிய காரியம் என்ன பண்ணும்? அதுதான் சொல்லிட்டு வரேன். நேத்து 2 நாளா என்ன சொல்லிட்டு வரேன்? பெரிய காரியங்களை கத்த எனக்கு செய்வார், அவ்வளவுதான். எப்படி செய்வார்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, ஏன் பெரிய காரியத்தை கத்த செய்யறான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? அவரு கிருபை பெருசு, அவருடைய கிருபை பெருசா இருக்கு அவருக்கு. அந்த பெரிய கிருபையை கத்த எனக்கு பயன்படுத்துறார். அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு என் மனதுல கத்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த பெரிய கிருபையா கத்தர் இருக்கிறார். அதனால நான் எல்லாத்திலையும் ஜெயிப்பேன், மேல வருவேன், முன்னேறுவேன். என்னை எதெல்லாம் கீழே தள்ளிச்சோ அதுல நான் முன்னேறி நான் மேல என்ன பண்ணுவேன், வருவேன். ஆமென் சொல்லாமா? எழுந்திருக்கலாமா?